வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக எந்தவித மூட நம்பிக்கையில் போகாமல் சயின்டிபிக் வேதிக் முறையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, புதன் திசை உங்களுக்கு நடக்குமே ஆனால் அந்த திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறதா அல்லது அவயோகத்தை கொடுக்க போகிறதா, யாருக்கு எப்படி கொடுக்க போகிறது நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸை பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதன் திசை எந்த அணியை சார்ந்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன், புதன், ராகு, சனி அப்படிங்கிற ஒரு அணியை சார்ந்தது. செவ்வாய், சூரியன், சந்திரன், கேது அப்படிங்கிற கூடிய அந்த குரு அந்த அந்த அணியை இல்லாமல் எதிர்மறையான அணியை சார்ந்ததுதான் புதன். சரி, புதன் அதோட நட்பு கிரகமாகிய லக்னக்காரருக்கு அருமையான பலனை கொடுக்க போகிறார். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா புதன் சனியின் லக்னக்காரர்களாகிய மகர லக்னம், கும்ப லக்னத்துக்கு வரும் பொழுது நல்ல பலனை கொடுப்பார். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியாக 9ஆம் வீட்டு அதிபதியாக வந்துருவார். ஸோ அந்த முறையில பாத்தீங்கன்னா புதன் திசை மகர லக்னம், கும்ப லக்னக்காரர்களுக்கு வரும்பொழுது நல்ல ஒரு பலனை கொடுக்க போகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். புதன் பாத்தீங்கன்னா 16 வருடங்கள் நல்ல ஒரு டெக்னிக்கலா இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ற மாதிரி, கம்யூனிகேஷன் யூஸ் பண்ற மாதிரி, மூளையை யூஸ் பண்ணி அறிவு சார்ந்த விஷயத்துல ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை வழி நடத்துவார். எப்படி சனி கர்மாவை செய்து நம்மளை உழைப்பு மூலம் ஜெயிக்க வைக்கிறாரோ, புதன் அறிவு மூலமா நம்மளை ஜெயிக்க வைப்பார். அந்த அடிப்படையில புதன் அடுத்த எந்த ஒரு லக்னக்காரருக்கு அருமையான ராஜயோகத்தை கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா துலா லக்னம், ரிஷப லக்னத்துக்கு புதன் திசை வரும் பொழுது ராஜயோகத்தை அள்ளி கொடுப்பார். ஏன்னா அவருக்கு பிடித்த ஒரு துலாம் லக்னத்தோட அதிபதி, ரிஷபத்தோட அதிபதி யாரு? சுக்கிரன். அவருக்கு பிடித்த கிரகமே சுக்கிரன் தான். சோ அவரோட லக்னத்துக்கு வரும் பொழுது அருமையான ஒரு 16 வருடங்கள் முன்னேற்றம் உள்ள ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. அதே புதன் பாத்தீங்கன்னா குரு, சுக்கிரன், பௌர்ணமி சந்திரனின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு சுபத்துவம் அடைந்து திருப்பலம் பெருந்து நல்ல பலனை கொடுப்பார். அதே சனி, செவ்வாய், ராகுவோட பாதிக்கும் பொழுது பலன்கள் கொஞ்சம் குறையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா புதன் யாருக்கு அவயோகத்தை கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக லக்னம் அண்ட் மேஷ லக்னம். செவ்வாய் அவருக்கு பிடிக்காத கிரகம், புதனுக்கு பிடிக்காத கிரகம். சோ விருச்சிக லக்னத்துக்கு அவர் அட்டமாதிபதியாகவும், மேஷ லக்னத்துக்கு அவர் 6ஆம் வீட்டு அதிபதியாகவும் வருவதனால் புதன் திசை மேஷ லக்னக்காரருக்கும் விருச்சிக லக்னக்காரருக்கும் வறுமையானால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அப்படி கொடுத்தாலும் பார்த்துதான் கொடுப்பார், வில்லங்கமா தான் கொடுப்பார், கொடுத்து தசை முடியறதுக்குள்ள எடுத்துப்பார். அது மாதிரி சில விஷயங்களா இருக்கு. சோ அந்த லக்னக்காரர்கள் புதன் திசை வரும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தபடியாக புதன் யாருக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுப்பான்னு பாத்தீங்கன்னா புதனோட லக்னமாகிய கன்னி லக்னம், மிதுன லக்னத்துக்கு அவர் லக்னாதிபதியா வருவதனால அவர் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் தன் நிலையை நிலைநாட்டிப்பதற்கும் பாத்தீங்கன்னா உதவி கொடுக்கக்கூடிய ஒரு 16 வருடமாக புதன் திசை அவருக்கு வருவார். நல்ல ஸ்தான பலம், திக்பலம் பெறும்பொழுது உண்மையுமே நல்ல பலன்கள் கொடுப்பார். சோ கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் மிகவும் சுமாரான கிரகமாக நியூட்ரல் பிளானட்டாக வருகிறார். சோ அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி சுமாரான பலன்கள் தான் நம்ம புதன் திசை கடக லக்னம், சிம்ம லக்னத்துக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா புதன் பாத்தீங்கன்னா சனியின் லக்னமாகிய மகர லக்னம், கும்ப லக்னத்துக்கும் சுக்கிரனின் லக்னமாகிய ரிஷப லக்னம், துலா லக்னத்துக்கு ராஜயோகத்தை கொட்டி கொடுத்து கன்னி லக்னம், மீதன லக்னத்துக்கு ஓரளவுக்கு நல்ல அவர் வாழ்க்கையில நிலைநாட்டுற அளவுக்கு ஒரு நல்ல தகுதியை கொடுக்குற அளவுக்கு ஒரு பலாபலனை கொடுத்து, விருச்சிக லக்னம் அண்ட் மேஷ லக்னத்துக்கு சில பாதகமான சில சாதகமற்ற பலனை கொடுக்கக்கூடிய வல்லவராக ஒரு கிரகமாகவும், கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் ஒரு சுமாரான நியூட்ரலான ஒரு பலாபலனை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு. தனுசு அண்ட் மீன லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா புதன் கேந்திராதிபதி 7ஆம் வீட்டு அதிபதியாக வருவதனால் புதன் கொஞ்சம் மறைந்திருப்பது நல்லது காரணத்தினால் பாதகத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் சில நியூட்ரலான ஒரு பலனையும் கொடுக்கக்கூடியதாகவும் பெரிய நல்ல பலன்களை கொடுக்க முடியாத ஒரு கிரகமாகவும் மீன லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும் வரப்போகிறார். இதுதான் புதனின் தசை யார் யாருக்கு எப்படி கொடுக்க போகிறார் என்பதை பாருங்கள். உங்களுக்கு எப்ப புதன் தசை வருது, நீங்க என்ன லக்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.